ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா எங்க தங்க மகளுக்கு நாங்க வந்து தங்கம் வாங்க போறோங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. கஞ்சிகா பாப்பா ஜுவல்லரி ஷாப் போலாமா? ஓகே ஓகே. ஸோ மாசம் மாசம் நம்ம வந்து ஜுவல்லரி எடுக்கிறதாக நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாசம் நம்ம வந்து ஜுவல்லரி எடுக்க கிளம்பியாச்சுங்க. எங்க கஞ்சிகா பாப்பா பிளே ஸ்கூலுக்கு போனதுல இருந்தே நம்ம வந்து மாசம் மாசம் ஜுவல்லரி எடுக்க போறோம். மந்த்லி நீங்களும் ஜுவல்லரி எடுங்க. சேவிங்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ மாசம் நான் வந்து ஜுவல்லரி எடுக்கிறத வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேங்க வீடியோல. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், உனக்கு என்னம்மா நீ எடுப்பேன், எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க எப்படி எடுக்க முடியும் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க. இங்க நினைச்சா நம்ம இங்க எடுக்கலாங்க. கண்டிப்பா நீங்களும் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஜுவல்லரி வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாங்க. கண்டிப்பா மாசம் நீங்களும் உங்க தங்க மகளுக்காக ஜுவல்லரி வந்து கொஞ்சமா சேர்த்து வைங்க. அது பிற்காலத்துல நல்ல உதவியா இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ நீங்களும் மாசம் ஜுவல்லரி எடுங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து மாசம் ஜுவல்லரி எடுக்கிறத நம்ம வந்து ஒரு வீடியோவா எடுத்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோங்க. அதை பார்த்து நிறைய பேர் என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து மதுமிதா நாங்களும் ஜுவல்லரி வாங்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. என்ன மாதிரி நீங்களும் நிறைய ஜுவல்லரி வாங்கி அதை வந்து சேர்த்து வைங்க. உங்கள் தங்க மகளுக்காக நீங்கள் வந்து நிறைய ஜுவல்லரி எடுங்க. என்ன மாதிரி நீங்களும் நிறைய ஜுவல்லரி போடுங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்களும் உங்களோட பிஸ்னஸில் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னை விட நிறைய ஜுவல்லரி வாங்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்குங்க. இப்போ நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்டீங்க, எங்கள் கஞ்சிகா பாப்பா எப்படி ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் கஞ்சிகா பாப்பா அழுகவே மாட்டாங்க, நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. டெய்லி ஸ்கூல் போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து லீவே எடுக்க மாட்டாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே போனதுமே அவங்க மிஸ் சொன்னாங்க, ஸ்கூலுக்கு லீவு யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் ஸ்கூலுக்கு கஞ்சிகா பாப்பா லீவே போடாமல் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரோங்க. ஸோ அது போக என்னோட பர்சனல் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து எங்கள் கஞ்சிகா பாப்பா பிறந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இன்னொரு வாரிசு வேணுமா பெத்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ வாரிசுங்கிறது என்னதுங்க, ஒரு குழந்தை, அவ்வளோதான். ஒரு கல்யாணம் முடிஞ்சாலே ஒரு வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்டாலே அது வந்து ஒரு குழந்தை தான். அது ஆணோ பெண்ணோ அப்படிலாம் கிடையாதுங்க. பெண் குழந்தை இருந்தால் அது வாரிசு இல்லைன்னு ஆகிறது. பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் வாரிசு தான். ஓகேங்களா? அதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேங்க. எங்களுக்கு பெண் குழந்தை தான் வாரிசு. எங்களோட குலதெய்வம், எங்களுக்கு எல்லாமே எங்கள் கஞ்சிகா பாப்பா தான். ஸோ அதனால நீங்கள் வந்து இன்னொரு பேபி பெற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு ஒரு பேபியே போதும், அதுவும் என் தங்க மகளே போதும். எனக்கும் எங்கள் மாமாக்கும் எங்களோட கஞ்சிகா பாப்பா வந்து பிறந்தது ரொம்ப ஹாப்பிங்க. ஆமாம், அழகு. அதே மாதிரி ஆணோ பெண்ணோ ரெண்டுமே வாரிசு தாங்க. ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறந்தா அது வந்து வாரிசுங்கிறது ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அது ரெண்டு பேருமே வாரிசு தான். ஸோ இன்னொரு வாட்டி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. வாரிசுங்கிறது ஒரு குழந்தை, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல வந்து நம்ம எங்க கஞ்சிகா பாப்பாக்கு என்ன ஜுவல்லரி பிடிக்குதோ அதை வந்து அவங்க கையாலேயே நம்ம வந்து எடுக்கிறதாக தான் பிளானுங்க. மோஸ்ட்லி நான் கஞ்சிகா பாப்பாக்கு நிறைய ஜுவல்லரி போட்டு பார்ப்பேன். அதில் எனக்கு எது பிடிச்சதோ அதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எங்கள் கஞ்சிகா பாப்பா அவங்க கையால் அவங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை அவங்க வந்து எங்கிட்ட எடுத்து தருவாங்க. ஸோ அதை தான் நான் வந்து இன்னைக்கு வந்து பில் போட போகிறேன். ஸோ எங்கள் கஞ்சிகா பாப்பா என்ன ஜுவல்லரி வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சு எடுத்து அதை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹன்சி போலாமா? ஹன்சி எனக்கா
வயிற்றில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா பாக்கெட் சைஸில் வெண்ணிலவு எனக்கே எனக்கா டாக்ஸில் வந்த பெண் கவிதை எனக்கே எனக்கா உன்னை எடுத்து உடுத்திக்கலாமா உதட்டின் மேலே படுத்துக்கலாமா பட்டு பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரம் கொடமா ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா 50 kg தாஜ்மஹல் எனக்கே எனக்கா வயிற்றில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம் கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம் நம் காதலை கவி பாடவே செல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம் வாடை காற்றுக்கு வயசாச்சு வாழும் பூமிக்கு வயசாச்சு கோடி யுகம் போனால காதலுக்கு எப்போதும் வயசாகாது ஹைர ஹைர ஹைரப்பா காலிலை பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான் பூமாலையே பூச்சூடவா சிந்தும் மழை துளி மண்ணில் வீழ்வது உன் கண்ணத்தில் முத்தாடத்தான் நானும் உன்னை முத்தாடவா இதயம் துடிப்பது ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா 50 kg தாஜ்மஹல் எனக்கே எனக்கா வயிற்றில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா ஹைர ஹைர ஹைரப்பா ஹைர ஹைர ஹைரப்பா பாக்கெட் சைஸில் வெண்ணிலவு உனக்கே உனக்கு சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க
சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே அசந்தது முன்விழி அழகினை திருடுதே தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே அசந்தது முன்விழி அழகினை திருடுதே ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க மன்மதன் சந்நிதி முதன்முறை பார்க்கிறேன் அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன் மன்மதன் சந்நிதி முதன்முறை பார்க்கிறேன் அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன் முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தமென்று தோணுதே கால நேரம் என்பது காதலில் இல்லையா காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் காதல் 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 என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் ஃபீவரில் என் கண்ணும் சிவக்க நான் கொஞ்சம் அழைக்க காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் ஃபீவரில் நான் கொஞ்சம் நினைக்க என் கண்ணும் சிவக்க
மூழ்குதே கொண்டாடுதே மழை நாளிலே மார்பிலே தூங்க வேண்டும் நம் காதல் பூமி எல்லாம் பூப்பறிக்க வேண்டும் நான் கொஞ்சம் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொத்திய அழகு இன்றெந்தன் தோள் சாய்ந்ததே எந்தன் உள்ளங்கையில் அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை வைத்தாள் சுட்டும் விழி பார்வையில் சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன் நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன் என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே நான்காண்டு தூக்கம் கெட்டு இன்றுன்னை சந்தித்தேன் காற்றும் கடலும் நிலமும் அடிதீ கூட தித்தித்தேன் மாணிக்கத்தேரே புனை மலர் கொண்டு பூசித்தேன் என்னை நான் கேள்வி இது நிஜம்தானா சோதித்தேன் இது போதுமே இனி என் கால்கள் வான் போகுமே என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே நான் கொண்ட ஆசை எல்லாம் நான்காண்டு ஆசைதான் உறங்கும் போதும் ஒலிக்கும் அடிவும் கொலுசின் ஓசைதான் நீ வீசும் பார்வை இல்லை நெருப்பாட்சி நெஞ்சம்தான் வலியின் கொடுமை மொழிய அடி தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான் இன்றேதான் பெண்ணே உன் முழு பார்வை நான் கண்டேன் கைதொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன் மகராணியே மலர்வாணியே இனி என் ஆவி